எனதருமை வாக்காளர் பெருமக்களாகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை உங்களிடம் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு கூர்ந்து நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை ஒருபோதும் வீணடிக்க வேண்டாம். அது மட்டுமல்ல, நாட்டையே கொள்ளை போட்டு சுரண்டை தின்கின்ற கூட்டத்திடமும் ஒப்படைக்க வேண்டாம். தயவு கூர்ந்து நம்முடைய எதிர்காலத்தை வளமாக்குகின்ற ஒரு சாமானிய மக்களுடைய முதல்வராக ஒரு திறம்பட தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்கின்ற ஒரு ஒப்பற்ற முதல்வர் அவர்களுக்கு உங்களுடைய வாக்கை தயவு கூர்ந்து அளிக்க வேண்டும். தயவு செஞ்சு யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. எதை வேணாலும் சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு தரப்பு சினிமா மோகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே, நான் இந்த சினிமாவை விட்டு வெளியே இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. தயவு செஞ்சு அவர் முதல்வராக உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பர்சன் கூட ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கக்கூடாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அரசியலை பற்றியோ அரசியலில் இருக்கிற நிலவரத்தை பற்றியோ தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையை பற்றியோ அவருக்கு தெரியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 50 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் பலதரப்பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை தன்னுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் சிறப்பாக திறம்பாக செயல்படுத்தியவர் சேலத்து மண்ணினுடைய மைந்தர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எனவே தயவு கூர்ந்து எந்த ஒரு புரளி பேச்சுக்கும் எந்த ஒரு மாயைக்கும் நம்பிடாதீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அவர் முதல்வர் ஆயிடுவார், நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம அவருக்கு போடணும் இவருக்கு போடணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் மனசில் ஒரு தைரியத்தோடு இருங்க. உங்கள் முதல்வர் உங்கள் சேலம் மண்ணினுடைய பெருமையை காப்பாற்றுற ஒரு ஒப்பற்ற ஒரு முதல்வர். தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்குற எல்லாருக்கும் ஒன்று கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேணும். தயவு செஞ்சு உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் பிரதிபலிக்கணும். அதுக்கு சரியான ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் முதல் வாக்கு போடுறேன், நான் விஜய்க்கு போடுறேன், அவருக்கு போடுறேன், இவர் யாருக்கும் போடாதீங்க. தயவு செஞ்சு நான் இதை வீடியோவாக பதிவு பண்ணும்போது என் மனசில் எடப்பாடியார் தான் இருக்கார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவிலேருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு என்னை பேச வச்சுருக்காருன்னா, என்ன மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை பேச வச்சது நம்முடைய மண்ணின் முதல்வர் தான். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு ஒரு விவசாயிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களுடைய வாக்கை வீணடிக்காதீங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்து உங்களுடைய வாக்கை செலுத்துங்க. காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போதும். இன்னும் ஒன்றும் இல்லை, 5000 ரூபாய் போட்டாங்க அக்கௌண்ட்டில். இத்தனை வருஷம் கழித்து நாளைக்கு எலெக்ஷன் வருது அப்படின்னு தெரிஞ்சோன்னா இன்றைக்கி பயம் வந்துடுச்சா? காசை போட்டாரா? 5000 போது 5000 கோடி அவர் சம்பாதிப்பார். சரிங்களா? இது மாதிரி 5000 கோடியாக சம்பாதிப்பார். அதனால் சிந்தித்து செயல்படுங்க. காசு எவ்வளோ கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் ஓட்டை மட்டும் ரெட்டலைங்கிற சின்னத்தில் பதிவு பண்ணுங்கள். அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். தயவு செஞ்சு உங்களை எல்லாம் மன்றாடி கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு மாயை நம்பி ஏமாந்துடாதீங்க. வாக்கை வீணடிச்சிடாதீங்க. ஒரு உண்மையான விவசாயி முதல்வர் ஆக்குங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நிச்சயமாக செஞ்சு தருவார். நன்றி.